நேத்திக்கு ஒரு விஷயம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மக்கள் பார்வை சகோதரி பத்தின ஒரு நியூஸ். இதை கேட்டப்ப எனக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னா, அவங்களோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்துல நாமளும் ஒரு காரணம் தான். இதை யாருமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல இந்த கட்டப்பை புரோக்கர் இவங்களை எதிர்த்து ஒரு பர்டிகுலர் குரூப் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் போராடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உள்ள வந்தவங்க தான் இந்த மக்கள் பார்வை சகோதரி. அதுவும் இன்டைரக்டா தான் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த புரோக்கரே உள்ள போயிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் புரோக்கருக்குமே கூட ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க வண்டி பாத்தீங்கன்னா மெடல் பக்கம் தான் திரும்பிச்சே தவிர்த்து புரோக்கரை இவங்க கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க எப்படி இதுக்குள்ள வந்தாங்க, இந்த பிரச்சனைக்குள்ள இவங்க எப்படி இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒத்த ரோசா தான். அதாவது இந்த கட்டப்பையும் புரோக்கரும் வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தப்ப என்ன மாதிரி நிறைய ஆட்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவன் பொண்டாட்டி இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி அவங்க அமைதியா இருக்காங்க, அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனா புரோக்கர் பாத்தீங்கன்னா அவனோட லைவ்ல என்ன சொல்லுவான்னா, வீட்டுக்கு போனேன், பலசரக்கு சாமான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பான். ஸோ அப்புறம் என்ன நினைச்சோம், அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு காலப்போக்கில் இந்த பொண்டாட்டிக்கு அப்படிங்கிற கேரக்டரே நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு சென்னையில இருந்து ஒருத்தவங்க நான் தான் புரோக்கரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் போடுறாங்க. அதாவது எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க, ஒரு 2 நைட்டிக்கு கூட வப்பாட்டிக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வாங்கி கொடுக்குற நிலமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லி அழுது அவங்க வீடியோ போடும்போது என்ன மாதிரி நிறைய ஆட்கள்லாம் அப்படியே பொங்கிட்டோம். நாங்கெல்லாம் ரொம்ப ஆத்திரத்தில் ஒரு நீதி கேட்டு நியாயம் கேட்டு போய் நின்ன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் பார்வை சகோதரி தான். ஏன்னா ஒரு மனைவியா அவங்களோட இடத்துல இருந்து பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படிங்கிறத எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால எல்லாருமே நிறைய பேர் போயிட்டு இந்த ஒத்த ரோசாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்வை சகோதரி கிட்ட தான் போய் நின்னோம். பட் அவங்களுக்கே இந்த ஒத்த ரோசாவை பத்தின சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் மாதிரி தெரியுது. அதனால அவங்க பெருசா இதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அதுக்கப்புறம் நிறைய மக்கள்லாம் போயிட்டு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்ச உடனே புரோக்கர் ஏதாவது பண்ணுங்க, இவங்களை சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவங்களும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்குள்ளார வந்தாங்க. ஒரு பக்கம் இவங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்டப்பைக்குமே கூட ஃபினான்ஷியலி சில ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது தெரிய ஆரம்பிச்ச உடனே நானுமே கூட அவங்கள திட்டி எல்லாம் கமெண்ட் போட்டேன். ஏன்னா இவங்க கட்டப்பைக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுலாம் நான் கமெண்ட் போட்டு என்ன அவங்க பிளாக் கூட பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அவங்கள சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒத்த ரோசாவுக்கு இதுல விருப்பமே கிடையாது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் வந்து ஒரு கண்டென்ட் போட்டு புருஷனம் பார்க்கல செய்யலை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு கண்ணீர் விட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி வீடியோஸ்லாம் போட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஒத்த ரோசாவோட குறிக்கோளா இருந்துச்சே தவிர்த்து கணவன் கூட போய் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஆனா இவங்க மக்கள் பார்வை சகோதரி காவல்துறை மூலமா உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிடும்போது இவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப எப்படி பயப்படுறாங்க அதே மாதிரி அப்பவுமே இவங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதனால எங்க காவல்துறை கிட்ட இந்த விஷயம் போயிடும் அப்படிங்கறதுனால அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, பெட்டியை தூக்கிக்கிட்டு சென்னையில இருந்து மதுரைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி புரோக்கரும் இந்த சட்ட நடவடிக்கைக்கு பயந்துகிட்டு வேண்டா வெறுப்பா சேர்த்துக்கிட்டான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வீட்டுக்குள்ளார கூட அவங்க சேர்த்துக்கல, அம்மா வீட்டில் தான் வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதுக்கு கூட இந்த மக்கள் பார்வை சகோதரி தான் அவங்க பிள்ளைங்க கிட்ட பேசி அவங்க வீட்டுக்குள்ளேயும் சேர்க்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒத்த ரோசா கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்காது இத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, நம்மளால சம்பாதிக்க முடியும், அதாவது புரோக்கருக்கு ஈக்குவலா சம்பாதிக்க முடியும், அதாவது புரோக்கரை வச்சு இந்த கண்டென்ட்டை வச்சு நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அதுவே கூட நினைச்சு பார்த்துருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்த உடனே இப்போ வந்து அவங்க மதுரையிலே செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை வெளியே கொண்டு வரும்போது பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது மக்கள் சார்ந்த பிரச்சனையாக தான் இருந்தது. மக்கள் மன உளைச்சல் ஆகுறாங்க, கட்டப்பையும் புரோக்கரும் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது சமுதாய சீர்கேடு அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பொண்ணை வந்து அவங்க தரக்குறைவா பேசும்போது இவங்க தனிப்பட்ட பிரச்சனையை அது மாறி அதுக்கப்புறம் இங்கேயும் அங்கேயுமா மாறி மாறி பேசிக்க ஆரம்பிச்சாங்க. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த மக்கள் பார்வை சகோதரியோட இந்த நிலைமைக்கு நாம தான் காரணம் அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுக்கு எந்த வகையில நம்ம காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அவங்களை இந்த பிரச்சனைக்குள்ளார கொண்டு வந்தது நாம தான். அதே மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு எப்ப போவான் இவன் உள்ள, நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்தது நாம தான்.
அதே மாதிரி இவங்க ஒரு கட்டத்தில் எல்லை தாண்டி போகும்போது சில வார்த்தைகளை விடும்போது சில விஷயங்கள் வந்து நமக்கே தெரியும் தப்புன்னு தெரிஞ்சுமே கூட அதை பற்றி நம்ம கேள்வி கேட்காம இல்லை அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்காம இருந்ததும் நாம தான். ஸோ அவங்களோட இந்த இந்த நிலைமைக்கு ஒரு 50% காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களாகிய நாமளும் தான், இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. இந்த ஹீரோயிசம் சொல்லுவாங்க தெரியுமா, சில விஷயங்களை வந்து மக்கள் நம்மக்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சில விஷயங்களை பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணணும்னு நினச்சி நான் கூட ஒரு போஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், சாகசம் பண்ண நினச்சி சறுக்குனவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சறுக்குனவங்க தான் இந்த மக்கள் பார்வை சகோதரி. இன்னைக்கு அவங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் ஒரு விதத்தில் நாமளும் ஒரு விதத்தில் காரணமாக தான் இருந்திருக்கும், அது இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாதுங்க. இப்படி ஒருத்தவங்களோட அழிவுக்கு மௌன சாட்சியாக நம்ம இருந்திருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னிங்ஸ் 2 போயிட்டுருக்கு. பார்ட் 1 முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்ட் 2. எப்படி பார்ட் 1ல் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தொடக்க புள்ளியாக ஒத்தரோசா இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ இந்த பார்ட் 2க்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு தொடக்க புள்ளியாக ஒத்தரோசா தான் இருக்குது. இப்பவும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் புரோக்கருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து மக்கள் போயிட்டு எங்கள் அத்தையை காப்பாற்றுங்க எங்கள் அத்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு புலம்புறத பார்க்குறோம். இதை பார்க்கும்போது நமக்கு ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்தவங்க இல்லையா, நமக்கு இப்போ அந்த ஞாபகம் தான் வருது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, வேடிக்கை தான் பார்க்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களும் என்ன சொல்றது, ஹீரோயிஸ்தை காட்டுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுது. என்னன்னா கட்டப்பையோட நிறைய விஷயங்கள் வந்து அந்த சத்யா அப்படிங்கிறவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப கிளியராக தெரியுது. அதனால தான் வந்து நம்ம கட்டப்பை வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்றது பம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம் இவ வந்து ஏதோ பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அது ஒரு காமெடி பீஸ் அப்படிங்கிறது இந்த சம்பவம் மூலமா எல்லாருக்கும் ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருக்கும். ஒரு டம்மி தான் அது, ஒன்றுமே கிடையாது, அது ஜஸ்ட் வாய் மட்டும்தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதே மாதிரி புரோக்கர் எப்பவும் போல ஒரு பக்கம் அவளை தூண்டி விட்டு எல்லா விஷயங்களையும் பண்ண வச்சுட்டு இன்னொரு பக்கம் அத்தைக்காக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு அழுதெல்லாம் நேற்று வீடியோ போட்டிருப்பான், லைவ்லலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ அவன் எப்பவும் போல் அந்த டபுள் கேம் வந்து ரொம்ப கரெக்டாக ஆடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ஒத்த ரோசா சொல்லவே வேணாம், எல்லாரும் நினச்சிக்கிறாங்க பாவப்பட்டதுன்னு சொல்லி. ஆனால் இந்த 3 பேரில் ரொம்ப விவரமானது வந்து இந்த ஒத்த ரோசா தான். எல்லாரையும் தூண்டி விட்டுடும், எல்லாரையும் இதுக்காக சண்டை போட வச்சிடும், ஆனால் அது ரொம்ப சைலண்டாக காய் நகர்த்தும். ஸோ இந்த முறை இந்த கேமில் மாட்டிக்கிட்டு யார் எப்படி சிக்கி சின்ன பின்னமாக போகிறாங்கன்னு தெரியல. பட் எப்பவும் போல் இதையும் நம்ம வேடிக்கை தான் பார்க்க போகிறோம், வேறு என்ன பண்ணுறது.